இந்தியாவில் பரவியுள்ள HMPV வைரஸ் குறித்தான முதல் கட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறீங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அப்போலோ மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வெளிநாட்டு தொடர்பு இல்லாத 2 குழந்தைகளுக்கு பரவி இருக்கிறது சார். வெளிநாட்டு தொடர்பு இல்லாத 2 குழந்தைகளுக்கு பரவி இருக்கிறது. எப்படி தொடர்பே இல்லாம 2 குழந்தைகளுக்கு HMPV பரவ முடியும்? மருத்துவ ரீதியான உங்கள் விளக்கத்தை பதிவு செய்யுங்கள். இல்ல, இந்த HMPV வைரஸ் பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு இருக்கோம், இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம். இது ரேர் வைரஸஸ் கிடையாது. இது கொரோனா மாதிரி கோவிட் மாதிரி புதிய வைரஸ் கிடையாது. இது பழைய வைரஸ் தான். அதுக்கு நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் பேனல் சொல்லி ஒரு என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு தொற்று வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேனல் ஆஃப் டெஸ்ட் 15 வைரஸஸ் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் நம்ம ஊர்ல இருக்கு. அதை பண்ணி பார்க்கும்போது நாங்கள் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். இது ரொம்ப ரேர்லாம் கிடையாது. இதுக்கு வெளிநாடு போகணும்னு அவசியம் கிடையாது. இது வின்டர் சீசன்ல கொஞ்சம் காமனா இருக்கும், சில்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் காமன். இதோடைய ரிலேட்டட் வைரஸ் இதே மாதிரி ஒரு வைரஸ் இருக்கு. அது பேர் RSVன்னு பேரு, ரெஸ்பிரேட்டரி சின்சியேட்டல் வைரஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சஸ் தான். ரெண்டுமே ஒரே ஃபேமிலியில வரும். ஸோ அந்த RSV வைரஸ், இந்த மெட்டானிமோ வைரஸஸ்லாம் நாங்கள் அடிக்கடி பார்க்கறது உண்டு. ஸோ இது ரேர் கிடையாது. இது பேண்டமிக் டெண்டன்சி ஆர் எபிடமிக் டெண்டன்சி. எபிடமிக் சில சமயத்தில் வரலாம், பட் பேண்டமிக் டெண்டன்சி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுக்கு வெளிநாடு போகணும்னு அவசியம் கிடையாது. இது இந்தியாவில் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கும். இப்ப சீனால பரவி வரும் அந்த அச்சுறுத்தல் மிகுந்த HMPVக்கும் தற்போது உள்ள HMPVக்கும் என்ன வேறுபாடு சார்? இல்ல, அது மாலிகுலர் அனலைசிஸ் பண்ணி பார்த்தாதான் அந்த வைரஸஸ் உடைய உருமாற்றம் ஏதாவது ஏற்பட்டிருக்காங்க. யூஸ்வலா இந்த RNA வைரஸஸ் எப்பவுமே RNA வைரஸஸ் எப்பவுமே ஜெனட்டிக் மாடல் வரதுக்கான அது உருமாற்றம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் அது நம்ம ஜெனட்டிக் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. மாலிகுலர் ஸ்டடிஸ் ஃபுல்லாவே அந்த வைரஸஸ் அனலைசிஸ் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பார்த்தா ஹியூமன் மெட்டானிமோ வைரஸஸ்ல 2 ஜீனோடைப் தான், 1 and 2 சொல்லுவாங்க. அந்த 1 and 2க்கு பார்த்தா ஒரு மைனர் டிஃபரன்சஸ் தான். பட் அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஒரு பேண்டமிக் டெண்டன்சி போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ சீனாவினுடைய வைரஸுக்கும் தற்போதுள்ள பரவிய வைரஸுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. மரபணு ரீதியாக பிறழ்ச்சி அடைகிறதுக்கே நிறைய மாற்றம் தேவைப்படும். அந்த இதுக்கு பிரச்சனைக்கு காரணமான டெஃபினட்டா we need to relook the dataன்னு சொல்ல முடியும். ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல கொஞ்சம் காமனா பார்ப்போம். அதுல 2 ஜீனோடைப் தான். பட் இப்போ உருமாற்றம் அடைஞ்சிருக்குமா இல்ல அதனால இந்த மாதிரி ஆயிருக்க சான்சஸ் உண்டான்றது பார்த்தா ரிசர்ச் கொஸ்டின் தான் சொல்றேன். இப்போதைக்கு அந்த மாதிரி நான் ஸ்பெகுலேட் பண்ணல. பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா பிகாஸ் அது இந்த அளவுக்கு சிவியரா வரும்ன்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உங்களுடைய முதல் கட்ட கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி டாக்டர். அடுத்ததாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையினுடைய முதல்வர் தேரணிராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். தேரணிராஜன் சார். அந்த இது போன்ற குளிர்காலத்துல பொதுவாகவே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி HMPV வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி டாக்டர்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அண்டை மாநிலமான கர்நாடகால 2 குழந்தைகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில தமிழ்நாட்டின் பொது சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு இது தயார் நிலையில இருக்கிறோம் சார்? அதாவது நமக்கு போஸ்ட் ரெய்னி சீசன் அந்த டைம்ல நமக்கு இந்த வைரல் ஃப்ளூங்கிறது அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வைரஸ் தன்னுடைய இந்த கிளைமேட் கம்மியா இருக்கும்போது, கிளைமேட் ரொம்ப அவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அது தன்னை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ங்கிறது ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் தான் பிரசன்ட் பண்ணுது. ஸோ ரன்னிங் நோஸ், ஃபீவர், காஃப், கோல்டு. இப்போ அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நம்ம கோவிட்ல அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம், முகத்துக்கு முகக்கவசம் போடுறோம், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, எதிராக இருக்கிறவங்களை பாவங்களை கை கொடுக்கறத முதல்ல தவிர்க்கணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தும்மும் போதும் இருமும் போதும் வரக்கூடிய அந்த துகள்கள் மூலமாக ஒருவருக்கு ஒரு சர்ஃபேஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்த்தாலே போதுமானது. இந்த ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ்ங்கிறது இட் வில் சப்சைட் அண்ட் த்ரோட். எப்போ யாருக்கு இது பிரச்சனை அதிகமா வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஒருவருக்கு எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த நிமோனியாவாக லங்ல போய் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டே எப்படி பிரிச்சுப்போம்னு சொன்னா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் 2ஆ பிரிச்சுப்போம். அதாவது வோக்கல் கார்டுக்கு மேல இருக்கிற வரைக்கும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், கீழே வோக்கல் கார்டுல இருந்து லங்குடைய பேரண்ட் கேம் ஆல்வியோல வரைக்கும் இருக்கிறது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். எப்போ சிவியரிட்டி அதிகம், இந்த லோயர் ட்ராக்ட்ல நம்ம எப்போ பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதுதான் மூச்சு திணறல கஷ்டப்படும், ஆக்சிஜனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும்,
சேச்சுரேஷன் குறையும், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு போவோம். ஸோ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் அந்த சிம்டம்ஸ் வந்து யாருக்கும் அதிகமா இருக்குன்னா இம்யூனோ சப்ரஸ்ட் கண்டிஷன். இப்போ HIV ஒருத்தர் பாதிச்சிருக்காரு, அவருக்கு இம்யூனோ டிஃபிஷியன்சி ஸ்டேட் இல்லாது இது ஜெனட்டிக்கலாவே அவருக்கு வந்து இம்யூனோகுளோபின் டிஃபிஷியன்சி இருக்கு, அவருக்கு பாதிக்கப்படலாம். டயபிட்டிஸ் இருக்கு, அவருக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிருக்கலாம். கேன்சர் பேஷண்ட்ஸ், வயது மூத்தவர்கள், குழந்தைகள், இவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஹை ரிஸ்க் குரூப். இவர்களை பொறுத்தவரையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப யாருக்காவது ஒரு சாதாரண காய்ச்சல், இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து இப்ப இருக்கிற காஃப் கோல்டு இருக்கவங்களை வந்து நம்ம இந்த ஹியூமன் மெட் HMP டெஸ்ட் பண்ணணுமானா அந்த அவசியம் இப்போதைக்கு கிடையாது. இப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் நம்ம வந்து பொது சுகாதாரத்துக்கு மூலமாக கைட்லைன்ஸ் உருவாக்குறோம். பட் பேனிக் ஆக வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஃப்ளூ காய்ச்சல் மாதிரியான ஒரு காய்ச்சலுக்கு வந்து நம்ம உரிய முறையில வந்து நம்ம சிகிச்சை முறையில எடுத்துக்கொண்டு அதிலேயே அதனுடைய தீவிரம் வருகின்ற போது அரசு மருத்துவமனையை வந்து உடனடியாக நாட வேண்டும் என்பது அன்பான வேண்டும். 5 வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த காய்ச்சல் பரவுகிறது. எப்படி நம்ம வந்து குழந்தைகளுக்கு மருத்துவமனைகள்ல சிகிச்சை அளிக்கிறோம், பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி பராமரிக்க பாதுகாக்க வேண்டும் டாக்டர்? அதாவது இதுல வந்து there is no specific antiviral medication. அதாவது இந்த வைரஸுக்கு இதுதான் கொடுக்கணும், எப்படி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இது கொடுக்க முடியாது. கம்ப்ளீட்டா வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சப்போர்ட்டிவ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம காய்ச்சல் இருந்ததுன்னா காய்ச்சலுக்கான மருந்து, ஒரு நல்ல ஒரு நீராகாரம், ஒரு பிளண்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும், ஒரு ஓய்வு தேவை. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதாவது மூச்சு திணறல் ஏதாவது இருந்தால் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது இருக்கும், சேச்சுரேஷன் மானிட்டர் பண்றது. அதுக்கு பிறகு அவருக்கு தேவையான பேஸ் லைன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம், அந்த டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணி பார்த்து அதுல வந்து அவருக்கு ஏதாவது லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்குதா இல்லையாங்கிறத உறுதி செய்வோம். அப்படி இல்லைன்னும் போது ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுத்து ஒரு ரீஇன்சூரன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. HMPV குறித்த உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி டாக்டர். HMPV வைரஸ் இந்தியாவில் ஒரே நாளில் 2 குழந்தைகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பெங்களூர் நகரத்தில். அதில் ஒரு குழந்தை வந்து தற்போது வீட்டிற்கு பத்திரமோடு நலமோடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு குழந்தை தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் அந்த குழந்தையும் வந்து நலமோடு இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. HMPV என்பது 2001ஆம் ஆண்டிலிருந்தே பரவ தொடங்கிய ஒரு வைரஸ் என்பதால் இந்தியாவில் தற்போது பரவியுள்ள இந்த வைரசுக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த தொற்றிற்கும் சீனாவில் தற்போது அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு HMPV-யாக பரவி இருப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது குளிர்காலம் என்பதால வந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இந்த நோய் தொற்று காலத்திற்கு ஏற்றாற் போல வந்து பாதுகாப்பதும் அவசியம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பாலவெற்றிவேல், மருத்துவ நிபுணர்கள் சொல்வதை பார்க்கும்போது இந்த தொற்றால் மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்ல என தெரிவிக்கிறார்கள். அதே போல இது இருமும் போதும் தும்மும் போது மட்டும்தான் பரவும், காற்றில் பரவாது என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.